வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி 16,600 அதிகபட்சம் 34,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 12th அல்லது 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 16/7/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இதில் வந்து உங்களுடைய நேம், அதேமாதிரி உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேரிடு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதேமாதிரி உங்களுடைய கல்வி தகுதி என்ன, ஆதார் கார்டு நம்பர். ஸோ இதுக்கு வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம், இல்லைனா டேஷ் போட்டுக்கலாம். நன்னடத்தை சான்று, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஸ்கூலில் வாங்கினதே வந்து போதுமானது தான். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அடுத்தது குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. தென் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது போஸ்டிங் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெய்க்காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 16,000 36,800 11,600 36,800 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது முக்கியமான டைம் இவங்க கொடுத்துருக்கூடியது இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இந்த அட்ரஸ் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், எந்த அட்ரஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா செயல் அலுவலர் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயில், வெட்டுவானம், அணைக்கட்டு வட்டம், வேலூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸும் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இதை வந்து நீங்கள் அனுப்பிச்சிருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மெய்க்காவலர் அப்படிங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங். இது வந்து அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. பின்கோடு எல்லாமே இருக்குது. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 16/7 நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.